ஹலோ, இன்று உங்களுடன் ஒரு நிமிடம். வேதம் சொல்லுகிறது, தேவனிடம் தெரிவித்து விடுங்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் நீங்கள் மனசில் என்ன கவலை வச்சிருந்தாலும் சரி, என்ன விண்ணப்பம் வைத்திருந்தாலும் சரி, என்ன தேவை வைத்திருந்தாலும் சரி, தேவனிடத்தில் தெரிவித்து விடுங்கள். தேவனிடத்தில் எப்படி தெரிவிக்க முடியும்? அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது அவரிடத்துல தெரிவிக்கிறோம். ஆனால் நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணுறோம். கடவுள்கிட்ட போய் சொல்றதுக்கு முன்னால நிறைய பேர்த்த நம்ம பிரச்சனையை சொல்லணும்னு ஆசைப்படுறோம். இதுதான் நமக்கு பிரச்சனையாவே மாறுது. ஏன்னா நம்ம பிரச்சனையை கேட்கிறவங்க நமக்காக ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல, அதை பலர்கிட்ட போய் சொல்லி 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 மேலும் நம்மை வருத்தத்திற்குள்ளாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா கடவுள் என்ன செய்யறாரு தெரியுமா? யார்கிட்டையும் சொல்ல மாட்டாரு, நேரா நம்மகிட்டே டீல் பண்ணுவாரு. என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு பிரச்சனையிலேருந்து நம்மளை தூக்கி எடுப்பாரு, அல்லது அந்த பிரச்சனைக்கு ஊடா நடந்து போறதுக்கு பலன் தருவாரு. ரெண்டுல எதை செய்யறாருன்னு நிதானிச்சு அறிந்து கொள்வோமானால் நிச்சயமாக கடவுள் நம்மை விடுவிப்பதை உணர முடியும்.